அனைவருக்கும் வணக்கம். பனி சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். மீனா வந்து நான் போய் ஆஃபீஸில் விட்டுட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு பைக்கில் கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் மீனா பைக்கில் வண்டியில் வரும்போது சொல்கிறாங்க, பேசாமல் நான் ஒரு 2 வீலர் வாங்கலாம் நினைக்கிறேங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. 2 வீலர் வாங்குறதுக்கு உங்கள் அப்பாட்ட பெர்மிஷன் வாங்கணும் தானே, அது கஷ்டம் தானே நீங்கள் நினச்சி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்போயே அவர் சைலண்ட்டாகவே இருக்கார். செந்தில் வந்து என்ன சொன்னாலும் மனசு சைலண்ட்டாகவே இருக்காருன்னு. சரி, உங்கள் அப்பாட்ட பெர்மிஷன் வாங்குறதுலாம் பையங்களுக்கு தான் கஷ்டம், ஆனால் மருமகளுமாருக்குலாம் அப்படி கிடையாது. பார்த்தீங்களா ராஜி டியூஷன் விஷயத்தில் எப்படி சம்மதம் தெரிவிக்க வச்சானு, அதே போல் நானும் பைக் விஷயத்தில் மாமா கிட்டக்க கொஞ்சம் கொஞ்சமாக பேசி எப்படியாவது சம்மதம் வாங்கிட்டு எப்படியாவது ஒரு 2 வீலர் வாங்கிடணும். அப்படின்னா தான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு டக்குன்னு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடலாம். பார்த்தீங்களா, ஆஃபீஸ்க்கும் வீட்டுக்கும் சில்லுன்னு போயிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. இவர் ஒன்றுமே பேசாமல் இருக்கார். என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறார் அப்படின்ட்டு கண்ணாடியை பார்க்குறாங்க, பைக் கண்ணாடியை. அவர் பைக் கண்ணாடியில் வந்து ஏதோ மொனம் மணங்கிட்டே வாயை மட்டும் அசைச்சிக்கிட்டே இருக்காரு. என்ன சத்தமாக சொன்னால் நான் திட்டுவேன்னு சொல்லி வாய்க்குள்ளேயே மனசுக்குள்ளேயே அப்படியே நம்மளே வயிறாரோ அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து பஸ் ஸ்டாப் வந்துடுது. சரி, பஸ் ஸ்டாப் வரவும் இறங்கிட்டு சரி மீனை நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு செந்தில் வந்து டக்குன்னு வண்டி திருப்பாங்க. இருங்க நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் இன்னும் பதில் ஒன்றுமே சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க. கேள்வி கேட்டியா? என்ன மீனா கேள்வி கேட்டேன், என்ன பேசுனேன், என்ன சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ சரியாக போச்சு, நான் இப்போ பேசும்போது நீங்கள் வேறு வாயில் நம்ம முணங்கிட்டே வந்தீங்களா, அது என்ன அப்படிங்கிறாங்க. அதுவா, நான் சொன்னால் நீ சிரிக்கக்கூடாது மீனா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை, நேற்று நைட்டும் இன்னைக்கு காலையில் கொஞ்சம் நேரம் உட்காந்து படித்தேன்னா அந்த படித்தது எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் சொல்லி பார்த்துக்கிட்டே வந்தேன் நான், பரீட்சைக்குரியதை அப்படிங்கிறாங்க. அடேங்கப்பா, சரி அப்படிங்கிறாங்க. சரி மீனா, நான் இப்போ போயிட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதேவும் அடுத்து அவங்க அப்பாவுக்குனே கால் பண்ணுறாரு. என்னடா மீனா போய் விட்டுட்டு வரேன்னு சொன்னேன், இன்னுமா விட்டுட்டு வர்ற, இவ்வளோ நேரமாடா அந்த பிள்ளை கூட நின்று பேசிகிட்டே இருக்கியா? ஏன்டா டே, காலையில் ஃபுல்லாக வீட்டில் உட்காந்து பேசிகிட்டே இருக்கேன் அந்த பிள்ளை கூட, அது போதாதடா இன்னமும் ரோட்டில் வச்சு பேசணுமா? சீக்கிரம் வாடா, கடையில் வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து சரி பந்த வந்து ரெண்ட் ஃபோனை வச்சுறாரு. அப்பா தான் வீட்டுக்கு கடைக்கு சீக்கிரம் வர சொல்கிறாங்க, வேலை இருக்குன்னு அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசணும், அதை சொல்லி முடிச்சிடுறேன். நாளைக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்களா, அதனால் ஒரு புது ஷர்ட் வாங்கிக்கோங்கன்னு. எதுக்கு புது ஷர்ட்டு? என்கிட்ட வந்து நிறைய ஷர்ட் இருக்குல்ல வீட்டில் அப்படிங்கிறாங்க. ஷர்ட்டு நிறைய இருக்குது, ஆனால் ஃபார்முலான ஷர்ட்டில் இல்லாத உங்களுக்கு இல்லைல்ல. ஸோ நல்ல ஃபார்முலானா நல்ல ஷர்ட்டாக ப்ளெயின் கலரில் புதுசாக ஒன்று எடுத்துகிட்டு வாங்க. ஸோ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் எழுத போகிறீங்க, அதனால் நான் புது ஷர்ட் தான் போட்டுட்டு போகணும். அதே மாதிரி பென் ஒன்று புதுசாக ஒன்று வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. மற்றபடி பிளாக் கலரில் ஷூ சாக்ஸ் எல்லாமே இருக்குது தானே உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்குது வீட்டில் அப்படிங்கிறாங்க. சரி, அதனால அது ஓகே தான், ஷர்ட் மட்டும் மறந்துடாதீங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு இவர் வந்து வண்டியை திருப்பிட்டு வந்து கடைக்கு வந்துடுறாரு. கடையில் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கடுத்து கதிர் ராஜியை காட்டுறாங்க. கதிர் வந்து ரொம்ப நேரமாக உட்காந்து செல்ஃபோனில் கேம் விளாண்டுகிட்டே இருக்காரு. ராஜி அங்கே டியூஷன் எடுத்துகிட்டே இருக்காங்க. 17 லெவலில் தாண்டிட்டோம், இன்னும் இவன் டியூஷனை முடிக்கலையே, 2 மணி நேரத்தை டியூஷன் முடிச்சிருவேன்னு சொன்னால் 2.5 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணுமே. வீட்டில் போராடி டியூஷனுக்காக உட்காந்து அவ்வளோ தூரம் போராடி வந்து டியூஷன் எடுக்கிறான். சரி போனால் போதும், பாவமே கொண்டு போய் வந்து விட்டுட்டோம், அதே போல் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சா இன்னும் ஆளை காணுமே, எவ்வளோ நேரம் தான் நம்ம இப்படி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ட்டு அவர் வெளியில் நின்று கேம் விளாண்டுக்கிட்டே இருக்காரு செல்லில். அதுக்கடுத்து டியூஷன் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. ஆனால் அந்த பையன்கிட்ட வந்து பையனும் பொண்ணும் இருக்காங்க. ராஜி பேசுகிறாங்க. சரி, நான் நடத்தினது எல்லாமே புரிஞ்சிச்சுல, எல்லாத்தையுமே ரொம்ப கவனமாக படிச்சிருக்கீங்க, நாளைக்கு போய் எக்ஸாம் ரொம்ப கவனமாக எழுதுங்க, நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல ஹை மார்க் எடுக்கணும், ஓகேவா அப்படிங்கிறாங்க. சரிங்கக்கா அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு ஆனால் இந்த குட்டி பையன் ஒருத்தன் சொல்கிறா, அக்கா நீங்கள் டியூஷன் எடுக்கும்போது அதோ வெளியில் இருக்கார்ல அந்த அண்ணன் தான் இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்து போயிட்டு வந்தாருக்கா அப்படிங்கிறாங்க. ராஜி எட்டி பார்க்குறாங்க. கதிர் இருக்கார். ஓ அப்படியா, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. சரி நான் போயிட்டு வரட்டுமா, அம்மா கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க டியூஷன் எடுத்துகிட்டு அக்கா கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வெளியில் வந்துடுறாங்க. சரி போகலாமா அப்படிங்கிறாங்க. என்ன போகலாமா அப்படிங்கிறாங்க. அம்மா என்னை கூப்பிட்றக்காக தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வா போகலாம் அப்படிங்கிறாங்க. நினப்பு தான் உன்னை கூப்பிடலாம் வரல, நான் அப்போதே வீட்டுக்கெலாம் போயிட்டேன், சும்மா தச்சுமே எதாச்சுமே இந்த பக்கம் ஒரு வேலையே வந்தேன், அப்படியே இந்த ஏரியா தானே அப்படிங்கிறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஒரு வேலையாக வந்தியா, என்ன வேலை அப்படிங்கிறாங்க. அது எனக்கு ஒரு வேலை இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு வேலையாக வந்தேன், நீ எதுக்கு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. சரி இப்போ என்ன கையை எடுக்க முடியுமா முடியாதா, நீ அதுக்கு கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சைக்கிளில் இருந்து கையை எடுக்காமல் பேசிகிட்டு இருக்காரு. நான் உட்கார்றதுக்கு தான், உட்காந்தா தானே வீட்டுக்கு போக முடியும்னே. ஹலோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றெல்லாம் நான் கூப்பிட்றதுக்கு வரவே இல்லை சரியா அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஓவராக தான் பிகு பண்ணாது சரியா, நீ காலையிலேருந்து இங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கும் தெரியும், என்னை கூட்டிகிட்டு போகிறது தானே இருக்க, கையெடு நான் உட்காடுறேன், வா கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை கூப்பிட்றதுக்காக நான் இல்லை, நீ எப்படி வேணாலும் போ, ஆட்டோவில் போ, எப்படி வேணாலும் போ, நான் கொடுக்குற காசு வேண்டாமா, ஆட்டோவுக்கு கொடுக்குற என் காசுன்னு செலவுக்கு வாங்க மாட்டாங்களா, ஆனால் நான் மட்டும் டியூஷனை வந்து விட்டுட்டு கூட்டிகிட்டு போகணுமா, இதிலெல்லாம் கதையாக இருக்கே அப்படிங்கிறாங்க. சரி இப்போ கூட்டிகிட்டு போக முடியுமா முடியாது, நான் அதில் நிஜமாக கூட்டிகிட்டு போக முடியாது அப்படிங்கிறாங்க. கையெடு அப்படின்ட்டு கையை எடுத்து விட்டு சீக்கிரமாக போய் சைக்கிள் உட்காந்துக்கிறாங்க. என்ன இப்படிலாம் எடுத்து விடுற, கை வலிக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க. சரி போ சைக்கிள் எடுத்து கிளம்பு அப்படிங்கிறாங்க. ஓகே நீ இவ்வளோ தூரம் ரெக்யூஸ் பண்ணி பாவம் பண்ணி கெஞ்சி கேட்டதுனால உன்னை கூட்டிகிட்டு போகிறேனே, ஹலோ யார் பாவம் பண்ணி கெஞ்சி கேட்டால், ஆர்டர் போடுறேன், போ கிளம்பு அப்படிங்கிறாங்க.
அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கே இந்த கதை அப்படின்ட்டு சைக்கிள் ஓட்டிகிட்டே போகிறாங்க. அப்படி பேசும்போது சரி இன்னைக்கு டியூஷன் எப்படி போச்சு அப்படிங்கிறாங்க. அது நல்லா ஜாலியாக போச்சு அப்படின்ட்டு ராஜு வந்து அப்படி எடுத்தேன் இப்படி எடுத்தேன் அது இதுன்னு சொல்லி டியூஷன் விஷயம் பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட்டு கடையை கட்டுறாங்க. கடையில் பாண்டியன் இருக்காரு. ஆனாலும் வந்து செந்தில் வந்து இருக்காங்க. டே இந்த வேலையை பாருடா அந்த வேலையை பாருடா நம்ம ஒவ்வொரு வேலையை சொல்லிகிட்டே இருக்காரு. டெலிவரி எப்படி கொடுக்க போகணுண்டா அப்படின்னு. ஆனாலும் பழனி வந்துட்டு பாண்டியன் வந்து சொல்லிக்கிருக்காங்க, மச்சான் எனக்கு பரீட்சை இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம்ல பரீட்சை இருக்குல்லடா, ஏன்டா அந்த பரீட்சை இன்னொரு நாளைக்கு எழுதிட முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அதெல்லாம் எழுத முடியாதுப்பான்னு சொல்லி செந்தில் சொல்லுவோம். அதே எப்படி மச்சான் பரீட்சையை மாற்றுவாங்க, நாங்கள் 2 பேரும் இருக்கும்போது நானும் சித்தப்பாவும் பார்த்து இந்த வேலையை பார்த்துக்குறோம், சரியா அவன் போய் பரீட்சை எழுதிட்டோம் நாளைக்கு அப்படிங்கிறாங்க. சரிங்கடா டெலிவரியை பார்த்து கரெக்டாக முடிங்க, மாமாவை நம்பி விட்டுட்டு போமே, ஒன்றெல்லாம் நம்பி விட முடியாடா பழனி அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் நாங்களாம் வேலை பார்க்கலையாங்கோ அப்படின்னு பழனி சொல்கிறாரு. அடுத்து அவர் போய் கிளம்புற நேரத்தில் அப்போ எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்ப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா பணம் வேணுமா, வந்தால் எதுக்கு செலவுக்கு அப்படின்னு என்ன எதுன்னு கேட்குறாங்க. இல்லைப்பா ஒரு ஷர்ட் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. சட்டையா, அதான் வீட்டில் நிறைய சட்டை வச்சிருக்கலடா, என்னடா திடீர்னு சட்டை அப்படிங்கிறாங்க. இல்லை நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறேன், அதனால் புது சட்டை ஒன்று வாங்கணும், ஃபார்மலாக ஒரு சட்டை வாங்கணும்ப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா அது எக்ஸாம் எழுதுறதுக்குன்னு சொல்லி ஃபார்மல் அது இதுன்னு எதுவும் விதிமுறை இருக்கா என்ன அப்படிங்கிற. இல்லை அப்படிலாம் இல்லைப்பா, புதுசு வாங்கி போட்டு போய் எழுத போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்டாடே இப்போ தான் நம்ம கதிர் கல்யாணத்துக்கு சட்டை எடுத்தோம், நம்ம சரவண கல்யாணத்துக்கு சட்டை எடுத்துமே நிறைய இருக்கே, அதையில் ஏதாவது ஒன்று போடக்கூடாதா, எல்லோரும் ஒன்போல் இப்போ கூட எடுத்து துணி எடுத்து தச்சிங்கல, அதை ஏதாவது ஒன்று போட்டு போக வேண்டியதுடா, எதுக்குடா வெட்டி செலவு அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் தாத்தா வந்துட்டு ஏன்ப்பா 400 500 வருமா சட்டை, அதை எடுத்து கொடுக்குறதுக்கு என்ன பண்ணேன், என்னமாம்மா நீங்களே இவங்களோட சேர்ந்துட்டு இப்போ பேசுகிறீங்க, தேவையில்லாத செலவு எதுக்குன்னு தானே நான் சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லாத வெட்டி செலவுலாம் வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுறாரு. யாருக்கடுத்து இப்போ செந்தில் வந்து கோவத்தில் என்னமாம்மா ஒரு புது சட்டை தான் நான் கேட்டேன், ஒரு சட்டை வாங்கி கொடுக்குறது கூட முடியாமையாக இருக்கேன், நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அம்மூட்டு வேலை பார்க்குறோம்ல அப்படிங்கிறாங்க. ஏன்டா மாப்பிள்ள இது உங்கள் அப்பாட்ட கேட்க வேண்டியது தானே, அப்போல்லாம் அவங்க வீரவசனம் பேசாமல் இப்போ என்கிட்டக்க பேசுகிற அப்படின்னு பழனி சொல்லுவோம். பேசாமல் என்கிட்டக்க ஒரு 4-5 சட்டை இருக்குடா, இன்னும் புதுசாகவே இருக்குது, நான் போடவே இல்லை, அதில் ஒன்று எடுத்து போட்டுக்கோவேன்ட்டு கலரான்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி டார்க் கலர்லாம் போட்டால் நல்லா இருக்காதுங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது மீனா அதுக்குன்னு ஃபோன் போடுறாங்க. ஐயோ ஃபோன்லாம் எடுக்காதீங்க, அவள் காலையிலேருந்து ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கா, எனக்கு நம்ம இந்த மாதிரி ஷர்ட் வாங்கிட்டேனான்னு கேட்குறா அப்படிங்கிறாங்க. அதுக்காக அப்பாவுக்கு பயந்துட்டு வீட்டுக்காரிக்கு பயந்துட்டு என்னத்தடா பேசாமல் இருக்க போகிறேன், நான் பேசுகிறேன்ட்டு ஃபோனை பேசுன்னு கொடுத்துட்றாங்க. ஃபோன் போட்டு என்ன காலையிலேருந்து ரொம்ப பிஸியாக இருக்கீங்க உடனே. ஆமாம் மீனா ரொம்ப வேலை அதிகம், கடையில் கூட்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி அதெல்லாம் சரி நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறாங்க. நான் வேலையை முடிச்சுட்டு பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் சொன்ன விஷயம் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஷர்ட் வாங்கிட்டீங்களா வாங்கலையே அப்படின்னு. சட்டை இல்லை இன்னும் வாங்கலை, கடையில் ரொம்ப அதிகமாக கூட்டமாக இருக்குது, இன்றைக்கி வாங்க முடியுமா என்னன்னு தெரியல, என்னால் வெளியிலலாம் போக முடியாது மீனா அப்படிங்கிறாங்க. என்னங்க ஒரு அரை மணி நேரம் கூட உங்களால் ஒதுக்க முடியாதா அப்படின்ட்டு மீனா கேட்கவும் பக்கத்தில் பண்ணிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கடையில் நாங்கள் சும்மா தான் இருக்கோம், இவன் அவங்க அப்பா கிட்ட காசு வாங்கினா அவங்க அப்பா காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதனால் அவனால் ஷர்ட் வாங்க முடியல. ஐயோ மாமா பேசாமல் இருக்க மாட்டேங்க, இதெல்லாம் பற்றி மீனை கிட்டக்க சொல்லிகிட்டு இருக்க அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இதெல்லாம் கேட்டால் மீனை என்ன நினைப்பா, என்னை பற்றி என்ன நினைப்பா, இல்லை நம்ம அப்பா பற்றி என்ன நினைப்பா, அப்பா பற்றி தப்பான அபிப்பிராயம் வந்துடாதே, போடா டே போடா, இவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம், இன்னமும் மீனாக்கு நம்ம குடும்பத்தை பற்றி தெரியாமல் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பழனி சொல்கிறாங்க. அடுத்து மீனா ரோட்டில் போகும்போது பேசிகிட்டே யோசித்துக்கிட்டே புலம்பிகிட்டே போகிறாங்க. என்னடா இது ஊர் உலகத்தில் எவ்வளவோ குடும்பம் பார்த்துருக்கேன், ஆனால் நான் வாக்கப்பட்ட குடும்பம் மாதிரி எங்கேயுமே பார்த்தது இல்லையா, வித்தியாசமான குடும்பமாக இருக்கே, ஒரு கல்யாணமான பையனுக்கு சட்டை வாங்கி கொடுக்குறது கூட அவங்க அப்பா ரோடு கொடுக்க மாட்டார், அப்படி என்னையா பிள்ளைய வந்து வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்காங்க. இருக்கட்டும் இந்த மீனா பற்றி உனக்கு கூடி சீக்கிரம் தெரியும் நான் யாருன்னு, எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பொங்கல் வைக்கிறேன் அப்படின்ட்டு புலம்பிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. கதிர் பார்க்குறாரு ரோட்டில் ஆனாரோ அண்ணின்னு கூப்பிட்றாரு. அவங்க அதுக்கு மாதிரி புலம்பிகிட்டே பேசிகிட்டே போகிறாங்க. அண்ணி இருங்க அப்படின்னு கூப்பிடும். திக்குன்னு பயந்துடுறாங்க. என்ன நீ பயந்துட்டிங்களா, நான் தான். ஆமாம் என்ன ரோட்டில் புலம்பிகிட்டே இருக்கீங்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் என் கஷ்டத்தை சொல்லி புலம்புனேன்னே, உங்களுக்கு என்ன நீ கஷ்டம் இருக்குன்னு, என்ன கஷ்டம் இருக்கா, எவ்வளோ இருக்குது கதிர் அப்படிங்கிறாங்க. சரி என்ன பொங்க வைக்க போகிறேன் தீபாவளின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தீங்கன்னே. அதுவா அது இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி நீ என்ன இங்கே, நான் ஃப்ரெண்டை பக்கம் வந்தேன், என் ஃப்ரெண்டு கூட எதுவும் வேலை இருக்கா உனக்குன்னே. நாங்கள் ஜம்மு ஜாலியாக அரட்டை அடிக்கிறதுக்காக வந்தோம் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ இப்போ சும்மா தானே இருக்கேன், என் கூட ஒரு இடத்துக்கு போகணும் வர்றியா அப்படிங்கிறாங்க. எங்கே நீ பொண்ணு, நீ ஏன் இடம் சொன்னால் தான் வருவியா, நீ இல்லாட்டினா வர மாட்டியா, என் கூட ஒரு இடத்துக்கு போகணும் வா அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணன் ஷர்ட்டு சைஸ் உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன தெரியும் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு. அட நீ என் கூட வா அப்படின்னு. சரி எங்கேயா போகணுன்னு சொல்லலாமா அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி பஸ் ஸ்டாப்புக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. சரி தூரமாக இருக்கும் ஆட்டோ பிடிக்கிறேன் அப்படின்ட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஒரு கடையில் இருக்காங்க. கடையில் சட்டையாக எடுத்து போடுறாங்க. கதிர் பக்கத்தில் நிற்கிறாரு. இந்த கலர் லலாலனே, அந்த கலர் லலாலனே, வேறு கலெக்ஷன் இல்லையா, இவ்வளோதானா, நான் எதிர்பார்த்த மாதிரி ஷர்ட் இல்லையே, இது பெரிய கட்டமாக இருக்கே, இது கலர் டல்லாக இருக்கே, இது கலர் பளிச்சுன்னு இருக்கேன்ட்டு மீனை ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. செந்திலுக்காக நிறைய ஷர்ட்டை குமிச்சு போட்டுறாங்க. அதுலேருந்து ஏதாவது ஒன்று எடுக்க போகிறாங்க.